தேவி வேண்டாம், முன்னேறி செல்லாதீர்கள், நில்லுங்கள். எவர் மனதில் சிவன் மீது உள்ள பக்தியின் சக்தி உள்ளதோ அவருக்கு எதன் மீது அச்சம்? நாங்கள் கூறுவதை கேளுங்கள், செல்லாதீர்கள். என்ன அதிசயம்! இங்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? மகாதேவரே சக்தியை தடுக்கிறார் என்றால் பிறகு எதற்காக இயற்கை கொண்டாடி கொண்டிருக்கிறது? சிவனும் சக்தியும் இணையும் பொழுதுதான் இயற்கை இவ்வாறு மகிழ்ச்சி கொள்ளும். சக்தி அங்கிருக்கிறார்கள் எனில் சிவனும் அருகாமையில்தான் இருக்கிறார். நாராயணா, மகாதேவர் ஆனால் அங்கு? ஆம் தேவரிஷி, இச்சம்பவத்திற்கான அர்த்தம் அதுவே. ஆனால் நாராயணா, சிவனோ 12 ஜோதிர்லிங்கங்களில் வியாபித்திருக்கிறார். அவ்வாறு இருக்கையில் இங்கு எவ்வாறு வருவார்? உடனே கூறுங்கள் நாராயணா, உண்மையை அறிந்து கொள்வதற்கு நான் ஆர்வமாக இருக்கிறேன். பொறுமை காக்கவும் தேவரிஷி. மேலும் காத்திருக்க வேண்டுமா? வெகு விரைவில் ஆதிசக்தி தனது சிவனை கண்டறிந்து விடுவார்கள். அப்பொழுது தங்கள் வினா அனைத்திற்கும் விடை கிடைத்துவிடும். முக்காலமும் அறிந்த நாரதனே பொறுமையாக இருக்க வேண்டுமா? பார்வதி, இனியும் என்னால் உன்னை காண பொறுமையாக இருக்க இயலாது. வெகு விரைவில் என் சக்திகளை கொண்டு உன் ஜோதிர்லிங்க பயணத்தை நான் தடுத்து நிறுத்துவேன். இந்த மதனாசுரன் வந்து கொண்டிருக்கிறான்.
என்ன பார்க்கிறீர்கள்? இதை தடுத்து நிறுத்தியதால் தாங்கள் மாபெரும் காரியம் செய்து விட்டீர்களா? தாங்கள் மகாதேவர், அனைத்தையும் செய்ய வல்லவர். ஒருவேளை இது தண்ணீரில் மூழ்கினாலும் தங்களால் இதை கண்டெத்த இயலும். இது எளிதான காரியம்தான் தேவி. எனினும் இதற்கு இப்பொழுது நான் ஒரு அர்த்தத்தை தரப்போகிறேன். இன்று முதல் பிரபஞ்சத்தில் எங்கேனும் தங்கள் காதணி அவிழ்ந்தால் அதை பத்திரப்படுத்துவது என் கடமை. இது ஓர் அடையாளமாகவும் மாறப்போகிறது. இது தங்களோடு இருக்கையில் நான் தங்களுடன் இருப்பதை தாங்கள் உணரலாம். எவ்வாறு? நான் தங்கள் அருகில் இருக்கின்றேனா இல்லையா என்பதை தாங்கள் அறிவதற்கு தாங்கள் தங்களின் இந்த ஆபரணத்தை அவிழ்த்திடுங்கள். ஒருவேளை கீழே விழுவதற்குள் அது நின்றுவிட்டால் சிவன் தன் சக்தியுடன் அங்கிருக்கின்றான் என்பதை உணரலாம். புரிந்ததா? மிகவும் சாதாரணமான சம்பவத்தை அசாதாரணமான சம்பவமாக மாற்றும் திறன் தங்களிடம்தான் உள்ளது. ஆனால் இந்த முயற்சியை செய்துதான் தாங்கள் என்னுடன் இருப்பதை உணர வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. தாங்கள் என்றும் என்னுடன் இருக்க வேண்டும். அசுரகுரு, பார்வதி என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? கூறினேன் அல்லவா, இது சம்பவம் அல்ல, திருவிளையாடல். சிவசக்தியின் திருவிளையாடல். தங்களுக்கு நான் நல்கிய வாக்கின்படி நிச்சயம் அதை நிறைவேற்றுவேன். அளித்த வாக்கினை காக்க இயலாதவன் சிவனே அல்ல, சவமாவான். ஒரு நபருக்கென்று மகத்துவம் இல்லை. உரைத்திடும் வார்த்தைகளாலேயே மகத்துவம் என்பது உண்டாகும். தங்களோடு இருப்பது என் பிம்பம் மட்டுமல்ல, அவ்விடத்திலேயே எனது மற்றும் ஒரு ரூபம் உள்ளது. பல வருடங்களாக தங்களை எண்ணி காத்திருக்கிறது. இங்கு சிவன் இருக்கிறார். ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கிறார். என்னால் அவரை உணர முடிகிறது.
மகாதேவா 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 சக்தி சக்தி மகாதேவா மகாதேவா சக்தி 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 மகாதேவா சக்தி மகாதேவா 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 சக்தி மகாதேவா சக்தி மகாதேவா சக்தி மகாதேவா சக்தி மகாதேவா மகாதேவா சக்தி மகாதேவா வேண்டாம் தேவி, நில்லுங்கள். நில்லுங்கள் தேவி மகாதேவா காண கிடைக்காத காட்சி இது. மகாதேவா எந்த சிவசக்தியின் சக்திகளால் இந்த பிரபஞ்சம் உருவெடுத்து செயல்படுகிறதோ அந்த சிவனும் சக்தியும் இருவரின் பெயரையும் துதிக்கிறார்கள். சிவசக்தி போற்றி. மகாதேவா சக்தி மகாதேவா சக்தி மகாதேவா சக்தி மகாதேவா சக்தி. இந்த ஒலிக்கான அர்த்தம் என்ன அசுரகுரு? அன்பு, புனிதமான தூய்மையான அன்பு. சக்தி காதலர்கள் ஒருவரை ஒருவர் அழைக்கும் போது, அவர்கள் பெயரை கூறும் பொழுது அவர்கள் மனதில் உள்ள வேதனை, துயரங்கள் அனைத்தும் விலகிவிடும். அன்பின் சக்தி ஓங்கி நிற்கும். சக்தி மகாதேவா விரோதம் காரணமாக இந்த ஒலி நமக்கு அருவருப்பை தரலாம். ஆனால் அன்பின் வாயிலாக உதயமாகும் இந்த ஒலி அண்ட சராசரங்களுக்கும் மகாதேவா மாபெரும் இன்பத்தை, உன்னதமான நிம்மதியை தருவதற்கு காரணமாக போகிறது. சக்தி மகாதேவா சக்தி மகாதேவா சக்தி. நான் வருவதற்கு முன்பாகவே அனைவரும் அஞ்சு நடுங்குகிறார்கள் போல் தெரிகிறது. ஆகையால் தான் 8 திக்கிலும் சிவசக்தியின் நாமத்தை துதிக்கிறார்கள். மகாதேவா ஆனால் நான் பார்வதியை நெருங்கிய மறுகணம் இக்குரல் சக்தி அழுகுரலாக மாறப்போகிறது. சக்தி மகாதேவா சக்தி மகாதேவா சக்தி மகாதேவா சக்தி மகாதேவா சக்தி மகாதேவா சக்தி. வேண்டாம் தேவி, செல்லாதீர்கள், நீரில் மூழ்கி விடுவீர்கள். மகாதேவா மகாதேவா சக்தி சக்தி மகாதேவா மகாதேவா சக்தி சக்தி சக்தி.
சிவலிங்கம்மா, இது என்ன திருவிளையாடல் நாராயணா? அதை சிவசக்தி தான் அறிவார்கள் தேவரிஷி. நதிக்கிடையே சிவலிங்கமா? என்ன நடக்கிறது குருதேவா? அதை சிவசக்தி தான் அறிவார்கள். இது என்ன ஆலயம்? பல வருடங்களாக நாம் இங்கு நீர் எடுக்கிறோம், இதை கண்டதில்லையே. ஆனால் உண்மையில் இந்த பெண் யார்? இந்த ஆலயத்தை இவர்கள் எவ்வாறு அறிவார்கள்? நந்தி, நந்தி, நந்தி! கூறுங்கள் நாராயணா. உனக்கு நினைவிருக்கிறதா, நீயும் மகாதேவரும் இரண்யபுரி கிராமத்திற்கு சென்றீர்கள்? செல், உடனே சென்று அங்கிருக்கும் இந்த ஆலயத்தை பற்றி பிரபஞ்சத்தோருக்கு எடுத்துக் கூறு. அவ்வாறே நாராயணா. நீரிலிருந்து இந்த ஆலயம் எவ்வாறு வெளியே வந்தது? இதன் ரகசியம்தான் என்ன? பதில் கூறுங்கள் மகாதேவா. இத்தனை வருடங்களாக நீருக்கடியில் தாங்கள் ஏன் அடைப்பட்டு கிடந்தீர்கள் என்று கூறுங்கள். அனைவரிடமிருந்தும் ஏன் மறைந்திருந்தீர்கள்? ஏன்? தங்களுக்காக காத்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் நான் அறிவேன் என்னை விடுவிக்க தாங்கள் வருவீர்கள் என்று. ஒருவரை ஒருவர் விடுவித்துக் கொள்வதிலேயே காதல் அடங்கியுள்ளது. தாங்கள் இவ்வாறு செய்தது போல் பதில் அளியுங்கள் மகாதேவா. தாங்கள் ஏன் இந்த நீருக்கடியில் இருந்தீர்கள்? கூறுங்கள். அதை நான் கூறுகிறேன் தாயே. மகாதேவரின் வாகனமான நந்தி ஏன் அவரை தாயே என்கிறார்? இவர்கள் எனக்கு மட்டுமல்ல, அண்ட சராசரத்திற்கும் இவர்கள் அன்னையாவார்கள். அண்ட சராசரத்திற்கும் இவர்கள் அன்னையாவார்கள். லோக நாயகி ஆவார்கள். இவர்கள்தான் ஆதிசக்தியின் ரூபமான நம் அன்னை பார்வதி. நம் அன்னை பார்வதி. நம் அன்னை பார்வதி. அன்னை பார்வதியா? அன்னை பார்வதியா? அன்னை பார்வதி! அன்னை பார்வதி! அன்னை பார்வதி! அன்னை பார்வதி! நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. உயிரோடு இருக்கையில் அன்னை பார்வதியை தரிசித்து விட்டேன்.
தாயே, முன்பொரு காலத்தில் மகாதேவர் அமர்நாத பயணத்தை மேற்கொண்டார். அப்பொழுது மகாதேவர் இவ்விடத்தில் இளைப்பாறினார். என்ன பார்க்கிறாய் நந்தி? என்னை மன்னியுங்கள் மகாதேவா. ஆயினும் வனத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது என் மனதில் ஒரு வினோதமான எண்ணம் உதித்தது. இவ்விடத்தில் சிவனும் சக்தியும் ஒன்றாக இருந்தால் புனிதமான நதி நீரை கொண்டு உங்கள் பாத கமலங்களை சுத்தம் செய்திருப்பேன். அனைவரும் நான் தன்னலம் கொண்டவன் என்று கூறலாம். ஆனால் ஒரு மகனின் மனதில் அன்னையையும் தந்தையையும் ஒன்றாக காண வேண்டும் என்ற விருப்பம் இருந்து கொண்டேதான் இருக்கும். உன்னை போன்ற மைந்தன் இருந்தால் அந்த பெற்றோர் பாக்கியம் அடைந்தவர்கள். இக்கணம் அன்னை இல்லாவிட்டாலும் தாங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா? நான் சென்று நீரை கொண்டு வந்து தங்கள் பாதங்களை சுத்தம் செய்கிறேன். இல்லை நந்தி, இக்கணம் நீ என் பாதத்தில் நீரூற்ற வேண்டாம். என்னை மன்னியுங்கள் மகாதேவா. இந்த சேவகன் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா? இனி இந்த இடத்தில் எப்பொழுது தேவி பார்வதியும் என்னுடன் இருக்கிறார்களோ அப்பொழுதே உன் வேண்டுகோளை நிறைவேற்றுவேன். அன்றே மைந்தனின் விருப்பமும் நிறைவேறும். ஆனால் அன்னை மைந்தனின் விருப்பத்தை நிறைவேற்றிட இந்த தந்தை காத்திருக்க தயாராக இருக்கிறான். மகாதேவா, செல்வோம் நந்தி. தேவி பார்வதி எப்பொழுது இவ்விடம் வருகிறார்களோ அப்பொழுது வரை இந்த ஆலயம் நீருக்குள் மூழ்கி இருக்கும். இந்த ஆலயம் நீருக்குள் மூழ்கி இருக்கும். வா நந்தி. தேவி ஆதிசக்தி எப்பொழுது இங்கு வருகிறார்களோ அதன் பிறகே இந்த ஆலயம் நீருக்கு மேற்புறம் வரும். அன்று உன் விருப்பம் நிறைவேறும். மேலும் இந்த ஆலயத்தின் பெயரை பிரபஞ்சத்தோருக்கு நான் கூறுகின்றேன். அஜ் கைவி நாத் தாம், அஜ் கைவி நாத் தாம், அஜ் கைவி நாத் தாம். என் மனதில் உதித்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மகாதேவர் பல வருடங்களுக்கு இந்த நீருக்குள் மூழ்கி இருந்தார். தாயே, இந்த ஆலயத்தை தாங்கள் மீண்டும் ஒரு முறை ஸ்தாபித்து என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். மகாதேவா, தங்கள் அன்பைக் கண்டு வியக்கிறேன். பிரபஞ்சத்தின் மீது, பக்தர்களின் மீது அதீத அன்பை கொண்டுள்ளீர்கள். தங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுதெல்லாம்
மனக்குழப்பத்திற்கு ஆளாகிறேன். நந்தியின் விருப்பத்தை நிறைவேற்ற பல வருடங்கள் நீருக்குள் மூழ்கி இருந்தீர்கள். ஆனால் உங்கள் மனைவி தன்னுடன் இருக்க வேண்டும் என்று கோரிய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. தங்களை காணும் பொழுதெல்லாம் தாங்கள் என்னை பற்றி புரிந்து கொண்டவர், நன்கு அறிந்தவர் என்று தோன்றுகிறது. ஆனால் பல முறையோ அவை அனைத்தும் பொய்யென்று தோன்றுகிறது. விளங்க முடியாத விடுகதை தாங்கள். நான் என்ன செய்வது? எவ்வாறு எடுத்துரைப்பது? இந்த வேதனையும் மனக்குழப்பமும் அன்பின் வெளிப்பாடாகும் தேவி பார்வதி. மெய்யான காதல் இன்னல்களையும் கடந்து தன் இலக்கை சென்றடைகிறது. அந்த காதலை வெற்றியடையச் செய்திட, சிவத்துவத்தை அடைந்திட, சிவனை அடைந்திட தாங்களே பயணம் மேற்கொண்டுள்ளீர்கள் தேவி பார்வதி. எவ்விடம் செல்ல இன்னல்களும் பல்வகை தடைகளும் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் தாங்கள் சென்று ஓர் உதாரணமாக மாறுகின்றீர்கள். இல்லை பார்வதி, இந்த நதியில் இருந்து நீரை கொண்டு வந்து வைத்தியநாதருக்கு அபிஷேகம் செய்ய அனுமதிக்க மாட்டேன். எச்சரிக்கிறேன் அசுரனே. உனக்கு முன்னால் ஏராளமான அசுரர்கள் என் பயணத்தை தடுக்க முயற்சி செய்தார்கள். இனியும் முயற்சிக்கவும் செய்வார்கள். ஆனால் இந்த பார்வதி அன்றும் நிற்கவில்லை, இன்றும் நிற்கப் போவதில்லை. பலத்தின் மமதையில் நீ பார்வையற்றவனாகிவிட்டாய். நன்றாக பார் அசுரனே, அன்னை எங்கு நிற்கிறார்கள் என்று. ஆதிசக்தி சிவலிங்கத்தின் முன்னிலையில் சிவாலயத்தில் உள்ளார்கள். ஆயினும் கூட நீ அவர்களுக்கு சவால் விடுகிறாயா? பலவீனமானவன் தான் சவால் விடுவான், பலசாலி என்றும் சாதித்து காட்டுவான். நீ ஆதிசக்தி அல்லவா? இந்த நீரை விட்டு வெளியே வா. நான் வருவேன், அவசியம் வருவேன். ஆனால் உன்னை போன்ற துஷ்டனின் மன விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு நான் என் மைந்தன் நந்தியின் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். நந்தி, உனது எந்த மன விருப்பத்திற்காக மகாதேவர் இத்தனை நாள் காத்திருந்தார்? உனக்காக நீருக்குள் மூழ்கி இருந்தார். வா மகனே, வந்து அபிஷேகம் செய். ஹரஹர மகாதேவா.
ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. நந்தி, தன்னலமற்ற உன் குணம் மற்றும் பக்தியின் காரணமாக பிரிவில் வாடிக்கொண்டிருக்கும் சிவனும் சக்தியும் இன்று ஒன்றாக இந்த அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று முதல் இவ்வையகம் உனது அதீத பக்திக்காக உன்னை என்றும் நினைவில் கொண்டிருப்பார்கள். சிவன் மற்றும் சக்தியின் காதல் கதையில் உன்னுடைய நற்குணம் மிக மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஹர ஹர மகாதேவா, ஹர 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 மகாதேவா. மகாதேவா. நந்தி, உன் காரணமாக இப்பிரபஞ்சத்திற்கு ஒரு சிவ ஆலயம் கிடைத்திருக்கிறது. ஆகையால் உனக்கொரு வரம் அளிக்கிறேன். எந்த பக்தராயினும் வைத்தியநாத ஜோதிர்லிங்கத்திற்கு செல்லும் பொழுது முதலில் இங்கு வந்து அபிஷேகம் செய்ய வேண்டியது அவசியம். அதன் வாயிலாக உன் பக்தியும் மகாதேவர் உன் மீது கொண்டுள்ள அன்பும் பக்தர்கள் வாயிலாக கௌரவிக்கப்படும். மேலும் நானும் ஓர் வரம் அளிக்கின்றேன். பிரபஞ்சத்தில் எந்த மானிடன் அன்பினை பெற விரும்புகின்றானோ நந்தியை பூஜித்து வரம் கோரினால் அவர் அடைந்திட விரும்பும் அந்த அன்பு அவருக்கு நிச்சயம் கிட்டும். சிவசக்தியின் பக்தர் நந்தி, சிவசக்தியின் பக்தர் நந்தி, சிவசக்தியின் பக்தர் நந்தி, சிவசக்தியின் பக்தர் நந்தி. வாருங்கள், நாமும் சென்று அபிஷேகம் செய்வோம். பிறகு வைத்தியநாதரை தரிசிப்போம். அவ்வகையில் நந்தியின் ஆசீர்வாதமும் கிட்டும். ஹர ஹர மகாதேவா. போதும், நிறுத்து பார்வதி. இந்த நதியிலிருந்து நீரை கொண்டு வா. அப்பொழுதுதான் என் சக்தி என்ன என்பதை நீயும் அறிவாய். நான் வருவேன். ஆனால் இவர்கள் அனைவரும் சென்ற பிறகு வருவேன். உன்னை போன்ற அக்கிரமக்காரனை நான் தனியாகவே எதிர்ப்பேன். இந்த அப்பாவிகள் அல்ல. அவ்வாறெனில் உன் விருப்பப்படியே செய்யலாம் ஆதிசக்தி. அனைவரும் செல்லுங்கள். இது எனக்கான பரீட்சை.
நாராயணா, அந்த அசுரனுக்கு இந்த அளவிற்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? எந்தவித அச்சமும் இன்றி ஆதிசக்தியை எதிர்க்கும் நம்பிக்கை அவனுக்கு எங்கிருந்து வந்தது? எவருக்கு தன்னுடைய பலத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவர் பொறுமைசாலியாகத்தான் இருப்பார் தேவராஜா. விளங்கவில்லை. மதனாசுரனின் சக்தி அபாரமானதா? ஆம் தேவேந்திரா, அவனுடைய சக்தியை எதிர்த்து போரிடும் அளவிற்கு தேவி பார்வதியிடம் சக்தி இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கிறது குருதேவா. பக்தர்கள் அனைவரும் நீருடன் வெளியே வந்து விட்டார்கள். இனி எஞ்சி இருப்பது மதனாசுரனும் பார்வதியும் மட்டும்தான். வெற்றிக்கு நாம் மிக அருகாமையில் இருக்கிறோம் அசுர மாதா. அசுரர்களின் வரலாற்றில் இது மகத்தான தருணம். இதற்கு பிறகு தாங்கள் அசுரர்களின் வெற்றியையும் சிவசக்தியின் தோல்வியையும் காண்பீர்கள். அசுரகுரு, நமது மதனாசுரன் அவனது காரியத்தில் வெற்றி பெற்ற பிறகு தாங்கள் அசுரகுலத்தின் வெற்றிக்கான ஜெயகோஷத்தை முழங்குங்கள். இந்தாருங்கள். வா பார்வதி, முன்னேறி வா. நீ எவ்வாறு உன் ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தில் வெற்றி பெறுகிறாய் என்று பார்க்கலாம். நந்தி, நீயும் புறப்படு. ஆனால் தாயே, இந்நிலையில் தங்களை விட்டு நான் எவ்வாறு செல்வேன்? நீ செல்ல வேண்டும் நந்தி. இந்த ஜோதிர்லிங்கத்திற்கான பயணம் எனது முடிவாகும். அதோடு இப்பயணத்தை நான் எனது சக்தியாலும் பக்தியாலும் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆகையால் நீ புறப்படு. உனக்கு நான் இறுதி வாய்ப்பு அளிக்கிறேன். ஜோதிர்லிங்க பயணத்தை துறந்து விடு. இங்கிருந்து கைலாயத்திற்கு சென்று விடு. எனக்கு உன் அறிவுரை தேவையில்லை. இயன்றால் என்னை தாக்கு. ஏனென்றால் நான் என் பயணத்தை துறக்கப் போவதில்லை. உங்களை போன்ற ஏராளமான அசுரர்கள் வந்தாலும் என் பாதையிலிருந்து என்னை விலக்க இயலாது. நான் இப்பயணத்தை நிச்சயம் நிறைவு செய்வேன். ஓம் நம சிவாய. 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 பார்வதி, நான் இடும் கட்டளையை உன்னால் மீற முடியாது. நான் என்ன கூறுகிறேனோ அதன்படிதான் நீ செய்வாய். அது எனக்கு கிடைத்த வரமாகும். நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இக்கணம் முதல் ஓம் நம சிவாயா என்ற நாமத்தை நீ துதிக்க கூடாது. ஓ ஓ அன்பு காட்டுவது மிக எளிது, ஆனால் கடைபிடிப்பது கடினமே. விளங்கவில்லையா? ஒருவர் அழகில் மயங்கி அவர் மீது அன்பு கொள்வதென்பது
மிக எளிதான காரியமே. எனினும் சரீரத்தில் ஏற்படும் மோகம் அது. ஆனால் நற்குணம் மற்றும் தீய குணங்களைக் கண்டு ஒருவரின் மன கண்ணாடியை பார்த்து அவருக்கு உண்மையான அன்பை வெளிப்படுத்துவது மிக கடினம். ஆகையால் அன்பு செலுத்துவதற்கு முன் சரீரத்தை அல்ல, மனதை அறிந்திட முயலுங்கள். ஓ